வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இந்த இயல் 1 உள்ள பயிற்சி 1.4 இது வந்து பேஜ் நம்பர் 26 இருக்குது. இந்த பயிற்சி 1.4 உள்ள பயிற்சி கணக்கு 8 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பயிற்சி கணக்கு 8 ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். a is equal to -1, மற்றும் b is equal to 0, 2 என்க. மேலும் a to b ஆனது f of x is equal to ax plus b என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க. ஏங்கிற கணமும் பிங்கிற கணமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்ங்கிற சார்பு வந்து மேல் சார்புனா a மற்றும் b வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தீர்வுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. a கணத்தையும் b கணத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. சமன்பாடு அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. f of x is equal to ax plus b. இப்போ வந்து a b கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட் உள்ளதை வந்து ஃபஸ்ட் உள்ள a வேல்யூ வந்து செகண்ட் உள்ள b வேல்யூவில் வந்து வேல்யூ கூட வந்து கமா போட்டு எழுதணும். சரியா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி a வேல்யூ b வேல்யூ வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி எழுதணும். இப்போ -1, 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி கிடைக்கும். அடுத்து வந்து ரெண்டாவது உள்ள நம்பரை இங்கே உள்ள ரெண்டாவது உள்ள ஏக்குள்ள நம்பரை ரெண்டாவது உள்ள பிக்குள்ள கணத்தில் உள்ள நம்பர் கூட வந்து பேர் பண்ணி எழுதணும், ஜோடியாக எழுதணும். 1, 2. சரியா? அப்போ ஃபஸ்ட் உள்ள a, b -1, 0. அடுத்தது வந்து a, b 1, 2. ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட் உள்ளது குறிக்கக்கூடியது எக்ஸு, ரெண்டாவது உள்ளது குறிக்கக்கூடியது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ரெண்டாவது உள்ள நம்பர் குறிக்கக்கூடியது எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட் உள்ள நம்பர் குறிக்கக்கூடியது எக்ஸு, ரெண்டாவது உள்ள நம்பர் குறிக்கக்கூடியது எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? இப்போ நம்ம இந்த சமன்பாடை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஜோடிகளையும் வந்து அதில் வந்து எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸை போட்டு ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ வந்து கிடச்சிரும். இப்படி தான் செய்யணும். இப்போ செய்யுமா? ஓகே. எக்ஸ் வந்து -1, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனில் போடுவோமா? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன? 0 போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் வந்து என்ன? -1 இன்ட்டு -1 ப்ளஸ் பி. இப்போ இதை சால்வ் பண்ணிக்கோங்க. 0 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 -a ப்ளஸ் பி. அப்போ -a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிப்போமா? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே என்ன? 2. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 2 போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் வந்து என்ன? 1 ப்ளஸ் பி. சரியா? அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2. இது வந்து ரெண்டாவது சமன்பாடு. சரியா? இந்த ரெண்டு சமன்பாடையும் இப்போ வந்து சால்வ் பண்ணி ஏ பி வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கு வந்து ஒன்றாவது சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் வந்து என்ன செய்யணும்? கூட்டணும். ஒன்றாவது சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் கூட்ட போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதெல்லாம் தனியாக அந்த சைடில் லெஃப்ட் சைடில் கூட்டிக்கோங்க. ரைட் சைடில் உள்ளதெல்லாம் ரைட் சைடில் கூட்டிக்கோங்க. சரியா? லெஃப்ட் சைடில் உள்ளது என்ன? -a ப்ளஸ் பி. அது கூட ப்ளஸ் போட்டு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் உள்ளது என்னது? a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் உள்ளது எழுதிக்கோங்க 0. இந்த சமன்பாடில் ரைட் சைடில் உள்ளது என்ன? 2. கூட்டது என்ன செய்யணும்? அப்போ கூட்டல் போட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் கூட்டி ஒரு சைட்லேயும், ரைட் சைடில் உள்ளதெல்லாம் கூட்டல் போட்டு அடுத்து ரைட் சைட்லேயும் எழுதணும். இப்போ நமக்கு ஒரு ஃபார்மேஷன் கிடச்சிட்டு அதை வந்து சால்வ் பண்ணணும். -a ப்ளஸ் b ப்ராக்கெட்டை நீக்கிட்டு எழுதுகிறோம். ப்ளஸ் a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 2 2. சரியா? இப்போது -a ப்ளஸ் a கேன்சல் ஆயிரும். அப்புறம் ப்ளஸ் b அப்போ b ப்ளஸ் b 2b இஸ் ஈக்குவல் டு 2. b இஸ் ஈக்குவல் டு என்ன? b இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2 வந்து வகுத்தலில் வரும். 2/2 2 2ஆல் வகுத்தனா 1 கிடைக்கும். b இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. b வேல்யூ தெரிஞ்சால் a வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி தானே? b இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது சமன்பாட்டில் போட்டிங்கன்னா
என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2. ரெண்டாவது சமன்பாடு எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? பி இஸ் ஈக்குவல் டு 1 என 2இல் பிரதியிட. ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2. இந்த ப்ளஸ் 1 அந்த சைடு போச்சுன்னா -1 ஆகும். இப்போ 2 - 1 1. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. அப்போ ஏக்குள்ள ஆன்சர் வந்து 1, பிக்குள்ள ஆன்சரும் 1. இப்படி ஃபைனலாக ஏபி வேல்யூஸ் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. இப்படி தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதோட பயிற்சி கணக்கு 8 வந்து முடியுது. தேங்க்யூ.